நேத்து பிக் பாஸ் எப்படி போச்சுன்னா, நேத்து பிக் பாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நகைய வச்சு தான் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் ஜாக்லின் குடுத்துட்டாங்க. அப்புறமா டாஸ்க் ஆரம்பிச்சது. நம்ம ராஜகுருக்கான டாஸ்க் வந்து டைம் பார்த்து கரெக்ட்டான டைம் வந்து சொல்லணும் பிக் பாஸ் கிட்ட அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. பிரச்சனை வரணுன்றதுக்காகவே பல்லாக்கு குடுத்திருந்தாரு. 2 டீமுக்கும் அதே பல்லாக்கு தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாரு. முதல்ல பாய்ஸ் டீம் எடுத்துக்கிட்டாங்க. பல்லாக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆ அப்புறமா வந்து கேர்ள்ஸ் டீம் வாங்கணுன்றதுக்காகவே நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. இதுல வந்து பாய்ஸ் டீம்ல இருக்கவங்க அந்த பக்கம் போனனால ஜெயில்ல போற மாரியும் போட்டுருந்தாங்க. ராணிக்கு பல்லாக்கு இல்லாதனால நம்ம சத்யா தான் ராணிய வந்து தூக்கிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க் நடக்கும்போது இந்த பக்கம் கேர்ள்ஸ் ஒரு சில வேலைகள் பண்ணாங்க. அப்புறமா டாஸ்க்ல வந்து யார் ஜெயிச்சாங்கன்னா, எட போற டாஸ்க்ல வந்து பாய்ஸ் டீம் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு. கிரீட காணோம்னு சொல்லிட்டு பிரச்சனை போச்சு. அப்புறம் கிரீடம் கிடைச்சிருச்சு. அரியணை ஏறுறதுல வந்து பாய்ஸ் டீம் தான் ஜெயிச்சாங்கன்றனால ராணா தான் வந்து ராஜா உட்கார்ந்தாரு. ஆட்டம்பர்க் டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்லயும் வந்து பாய்ஸ் டீம் தான் ஜெயிச்சாங்க. நேத்து இதோட பிக் பாஸ் முடிஞ்சுச்சு.